உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது 23 நாள் இல்லை 25 நாள் 28 நாள் தான் இருக்கும். இந்த பெயர்ச்சியை ஏன் அடிக்கடி சொல்கிறீர்கள் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். நவகிரகங்களில் சுக்கிர பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா, ஒரு ஆணுக்கு துணைவியாக வர்றவங்க பெண். அந்த பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிர பகவான். அப்ப ஆணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த வாழ்க்கையில குறையில்லாம இருக்கணும், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கணும், அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக வாழணும். இதற்கு சுக்கிர பகவானின் அனுகிரகம் தேவை. அது போக எல்லாத்துக்கும் உரிய ஆசை என்ன? நம்மளுக்கு ஒரு வீடு வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல பங்களா மாதிரி வீடு வேணும், அதுல ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், தியேட்டர் இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும். இப்படித்தான் மனிதனுடைய ஆசைகள் கண்டிப்பாக விரும்புது. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தால் சுக்கிர பகவான் நல்ல ஸ்தானத்தில் அமைந்தவர்கள் நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல காரு, நல்ல சொகுசு காரு, அதே சமயத்துல இந்த வண்டி வாகனத்தை வச்சு பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாருமே இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான். அப்ப இந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இப்ப வரக்கூடிய டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி விருச்சக ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனுசு ராசிக்கு வர்றாங்க. 2026 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தனுசுல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பலனை செய்யவிருக்கிறார், இதைத்தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப கும்பராசிக்கு இப்ப 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் 4, 9க்குரிய கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது யோகம் தானே? யோகம். ஆனால் குருவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா குருங்கிறது தேவகுரு, சுக்கிரன்கிறது அசுர குரு. இவங்க 2 பேர்த்துக்குமே ஒத்து வராது அப்படின்னு நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம். ஆனா அப்படி 11ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருந்தாலும் அந்த சுக்கிரனை குரு பகவான் வக்ரம் அடைந்து 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானையே பார்க்கிறாங்க. இது ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பராசிக்காரர்கள் இந்த சமயத்துல நீங்கள் நினைச்சதை சாதிக்கலினா வேற டைமே உங்களுக்கு இல்லை. ஆனா கண்டிப்பா சாதிப்பீங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குரு பார்த்து, அந்த சுக்கிர பகவானுக்கு பலம். 9ஆம் இடத்து அதிபதி குரு பார்வையில், 4ஆம் இடத்து அதிபதி குரு பார்வையில். இன்னொரு அதிர்ஷ்டம் பாருங்க. அப்ப 4ஆம் இடம் என்பது என்ன? வண்டி, வாகனம், வீடு, நிலம், பூமி, இது சம்பந்தப்பட்டது. அதுபோக சுகமான வாழ்க்கை, அதுபோக தாய் சம்பந்தப்பட்ட இடம். அப்ப தாய்க்கும் உங்களுக்கும் அந்த உறவுங்கிறது நல்லா இருக்கும். தாய்க்கு உடல் பிணிப்பிடி எவ்வளவு இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க மருத்துவம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். அப்ப தாயினால் உங்களுக்கு ஏதாவது வர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக வரும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இது போக பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா வீடு வாங்குவீங்க, ஏதாவது ஒரு கரையம் பண்ணுவீங்க. இது போக உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் குரு பார்வையில் இருக்கிறாங்க. பாக்கியவானுங்க நீங்க. கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு, நான் ஏண்டா கும்பராசியில பிறந்தேன், எதுக்கு ஆண்டவன் என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாழணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை,
ஏன்னா கும்பராசிக்காரங்க எல்லாமே கௌரவத்துக்கோசரம் வாழ்றவங்க, சொல்ல காப்பாத்தோன்னு நினைக்கிறவங்க, அவங்கனால கஷ்டத்தை தாங்க முடியாது. அவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்கனால இன்னைக்கும் 10 பேர் நல்லா இருக்கிறாங்க. யார் காலையும் அவங்க மிதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேர்மையாக இருந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேனே நானு, ஏன் ஆண்டவா என்னை இன்னும் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில தான் கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ரைட்டுங்க. ஆனா உங்களுடைய கஷ்டம் தொடர் கஷ்டம் அல்ல. அந்த கஷ்டத்தை நீங்கள் அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. கும்பராசிக்காரங்களே, கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் இலக்காரமாக போக மாட்டீங்க. நீங்கள் தலையெடுத்து கம்பீரமாக அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்வீங்க. உங்களுக்கு கௌரவம் தான் என்னைக்குமே பெருசு, எனக்கு தெரியும். உங்களை யாரோ ஒருத்தர் புகழ்ந்தாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா புகழுக்கு அடிமை. நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல நேரம் வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவானும் 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க, லாபஸ்தானத்தை. அப்ப இந்த லாபஸ்தானத்தை பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் பார்க்கறதுனாலையும், அந்த லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனாலையும், அந்த சுக்கிர பகவானை சனி பார்க்கறதுனாலையும் குரு பார்க்கறதுனாலையும், இந்த 2 கிரகங்களுடைய ஒளி சுக்கிர பகவான் மேல படுறதுனாலையும், அந்த சுக்கிர பகவான் பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில பாக்கியத்தை நீங்கள் கும்ப ராசிக்காரராகிய நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பிசினஸாக இருக்கட்டும், எதிலையாக இருந்தாலும் நீங்கள் திடீர்னு உங்க வாழ்க்கை மாறும். ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்க இப்போ மக்களால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நல்லா தெரியும். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு பொண்ணுக்கு இல்லை கல்யாணம் ஆகல, இல்ல ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கல, ஒரு பையனுக்கு தொழில் அமையல, இது மாதிரி எத்தனையோ வேதனைகள் இருக்கிறீங்க. உங்களுடைய வேதனைகள் கண்டிப்பாக தீரும். உங்க பொண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுவரைக்கும் நீங்கள் வேதனைப்பட்டது போதும். இதற்கு மேல அந்த வேதனைக்கு மருந்து கிடைக்கும். அந்த வேதனையும் கண்டிப்பாக தீரும். அதுபோக வெளிநாட்டில் உள்ளவங்க, சிங்கப்பூர், புருனே, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, நார்வே, இத்தாலி, இது மாதிரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க இப்ப வெளியில் வரப்போறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல நிம்மதி. நீங்க இதைத்தான் இப்ப எதிர்பார்க்கிறதே இதுதான். எனக்கு கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு நிம்மதியா இருந்தா மட்டும் போதும். எல்லாமே இருந்தும் நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன், இந்த பீரியட்ல எனக்கு நிம்மதி மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அந்த நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜே கோபால். நன்றி, வணக்கம்.